ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்துட்டு லெசன்ஸ் லேர்ன்ட் இன் 2024. ஸோ இந்த வருஷம் 2024 உங்களுக்கு லைஃப் சொல்லிக் கொடுத்த லெசன்ஸ் என்ன மாதிரியான ஒரு விஷயம் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணீங்க, அது எப்படி ஃபியூச்சருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, அது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 in the green feather, pile number 2 in the yellow feather, pile number 3 in the pink one. So இந்த 3 பைல்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். more than 1 பைல் பார்க்கணும்னாலும் தாராளமாக பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தா நாங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த கிரீன் கலர் வந்து சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். Okay. Pile number 1. பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு நிறைய சேலஞ்சஸ் பார்த்துருப்பீங்க. ஆரம்பத்தில் ரொம்ப எமோஷ்னலி வந்துட்டு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்திருப்பீங்க. உங்களுக்கு வந்துட்டு பீப்புள், உங்கள் ஃபேமிலியும் சரி, உங்களை சுற்றி இருந்த பீப்புள் சொல்லி கொடுத்த லெசன்ஸ் லைஃப் லாங் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு லெசன்ஸ் மாதிரி இருந்திருக்கும். ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் அதுதான் இந்த ஒரு டைம் பீரியடில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ண அந்த லெசன்ஸ் லைஃப் லாங் உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி வந்து உங்களுக்கு பாதிக்கு மேலே ரொம்ப நல்ல சேஞ்சஸ் வந்திருக்கும். அதாவது உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் ஒரு மாதிரி சேம் ரிப்பிட்டேட்டிவ் பேட்டர்ன்ஸாகவே இருந்திருக்கும். ஒரு க்ரோத், ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் உங்களுக்குள்ளாருமே வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம் பிகினிங்கில். பட் இந்த வருஷம் கொஞ்சம் இடையில இருந்து வந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். நிறைய ஒரு மாற்றங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஒரு சில பேட்டர்ன் உங்கள் லைஃப்பில் ரிப்பீட் ஆகிட்டே இருந்த ஒரு சில பேட்டர்னுக்கு சேஞ்சஸும் வந்திருக்கும். அந்த ஒரு நெகட்டிவ் பேட்டர்னுமே எண்ட் ஆகியிருக்கும். ஸோ இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பீப்புள் கிட்ட இருந்து நீங்கள் தள்ளி வந்திருப்பீங்க. வெரி க்ளோஸ்ட் ஒன்னாக இருந்திருக்கலாம். பட் ஆனால் வந்து அவங்க உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான பர்சனாக இல்லை. ஸோ கண்டிப்பாக அவங்கள விட்டு தள்ளி வந்திருப்பீங்க. அண்ட் அவங்கள விட்டு நீங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்களோட அந்த நெகட்டிவ் பேட்டர்ன் பிரேக் ஆகியிருக்கும். நிறைய ப்ரேயர்ஸ், நிறைய ப்ரே பண்ணியிருக்கீங்க. நிறைய வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக ரொம்ப டீப்பாக போயிருக்கலாம் இந்த ஒரு இயர். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கொடுத்திருக்கும், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருந்திருக்கும். சரி, இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேபி ஃபெதர்ஸ் பார்த்துருக்கலாம், இல்லை ரிப்பிட்டேட்டிவ் நம்பர்ஸ் அதிகமாக பார்த்துருக்கலாம். பிகாஸ் ஒரு சில பேருக்கு இந்த வருஷம் ஏஞ்சல்ஸ் ஓட ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும், நிறைய டைம் கிடைச்சிருக்கு. டைரக்ட் மெசேஜஸ் ஆல்சோ கிடைச்சிருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு ஏதாவது வேணும்னு நினச்சிருப்பீங்க. அது இந்த ரைட் டைம் வர்றப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், பெஸ்ட்டாகவே கிடைச்சிருக்கும்.
ஸோ அது மாதிரி ஒரு ஏஞ்சல்ஸோட டைரக்ட் ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் இந்த ஒரு இயர் உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட சோஃபார் இது வரைக்கும் அந்த எமோஷ்னல் சைடு தாண்டி அதை விட வந்துட்டு நீங்கள் உங்களோட கெரியர், உங்களோட ப்ரொஃபஷனல் சைடு தான் வந்துட்டு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுமே அதில் தான் இருந்திருக்கும். பட் ஆனால் when it comes to எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், அது வந்து மாறி இருக்காது அவ்வளோக்கும். ஆல்தோ வந்துட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகியிருக்கலாம், அந்த நெகட்டிவ் பீப்புள் கிட்ட இருந்து தள்ளி வந்திருந்தாலும் அவங்க உருவாக்கின அந்த ஒரு தாக்கம் இருந்திருக்கும். ஈவன் ஸ்டில் கூட அது நீங்கள் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கலாம். அந்த ஒரு ட்ராமாவாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு ஹீலிங் இல்லாமல், அதுக்கு ஒரு அமைதி, அதுக்கு ஒரு லெட்கோ இல்லாமல் இன்ன வரைக்கும் அது கேரி பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம்தான் இந்த ஒரு என்டையர் இயர்லையுமே வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கும். ஃபேமிலின்னு வர்றப்போ ஃபேமிலியில் வந்து சேலஞ்சஸ் இருந்திருக்கும். ஐ மீன் பட் ஸ்டில் என்ன சேலஞ்சஸ் இருந்தாலும் டோட்டலி எல்லாருமே பிரேக் டவுன் ஆகாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டு கேரிங் அது மாதிரி இருந்திருக்கும் கண்டிப்பாக ஃபேமிலியில். ஒரு சில பீப்புள் உங்களை வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணணும், பிரச்சனைகள் உருவாக்கணும்னு நினச்சா கூட ஒரு ரியலைசேஷன் இருந்திருக்கும். ஓகே, இந்த பர்சன் தான் அதை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் இருந்திருக்கும். இது வந்து பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஈவன் ஒரு மந்த்துமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு லெசனாக தான் அமைஞ்சிருக்கும். டிஃப்ரெண்ட் லெசன்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஃப்யூச்சரில் அவ்வளோ யூஸாக இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து வரக்கூடிய இயர், இன்ஃபேக்ட் நெக்ஸ்ட் இயர் கூட உங்களுக்கு அது ரொம்ப நிறைய விதத்தில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சில டெசிஷன்ஸ்லையும் சரி, ஒரு சில பிளானிங்லையுமே வந்துட்டு இந்த வருஷம் நீங்கள் பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்சஸ், அந்த ஒரு லெசன்ஸ் லேர்ன் பண்ணது, இது வந்து யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் லெசன் பைல் நம்பர் 1 லேர்ன் பண்ணது என்னன்னா, யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய இடத்துல யாரையுமே நீங்கள் டிபெண்ட் பண்ணாமல் நீங்களே எல்லாமே செஞ்சுருப்பீங்க. உங்களுக்குன்னு இவ்வளோ நாளாக வந்து உங்கள் வீட்டில் கூட ஃபேமிலியில் கூட ஒரு விஷயத்துக்கும் டிபெண்ட் ஆகிட்டு இருந்த நீங்கள் தனியாக சுயமாக எல்லாமே செஞ்சுருப்பீங்க. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், நான் சாதிக்கணும், ஐ மீன் யாரோட ஒரு டிபெண்ட்டும் இல்லாமல் நான் வாழணும், சாதிக்கணும், எனக்காக நான் இருக்கணுன்ற அந்த ஒரு செல்ஃப் லவ்வாக இருக்கட்டும், செல்ஃப் கேராக இருக்கட்டும், உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் நல்லாவே கொடுத்துருப்பீங்க. அண்ட் அந்த தாட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது ரிலேட்டடாக கூட நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த ஒரு வருஷம் வந்து பைல் நம்பர் 1 நடந்த எல்லா எக்ஸ்பீரியன்சஸ், எல்லா லெசன்ஸுமே வந்துட்டு உங்களை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு தான். நீங்கள் யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்கள் வேல்யூ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஃபேஸ் பண்ண அத்தனை லெசன்ஸுமே அதுதான். அண்ட் இன்ஃபேக்ட் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அண்ட் ஆல்ரெடி நீங்கள் உங்களை வேல்யூ பண்ணிட்டு உங்களுக்காக வந்துட்டு லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அண்ட் கீப் டூயிங், அதையும் கண்டினியூ பண்ணுங்கள். டெஃபினட்டாக இந்த வருஷம் நீங்கள் ஒரு க்ரோத் தான் வந்திருக்கீங்க. ஆரம்பத்தில் இருந்து பார்க்குறப்போ எண்டிங் வரப்போ ஒரு நல்ல சேஞ்சஸ் அண்ட் க்ரோத் இருந்திருக்கும். அதே கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் டெஃபினட்டாக வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். லெசன்ஸ் லேர்ன்ட் இன் 2024. ஓகே,
பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸை பார்த்துருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி தனிமை நிறைய பார்த்துருக்கலாம். லோன்லினஸ் அதிகமாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி வந்து நீங்கள் ஹெல்ப் வேணும்னு கேட்ட இடத்துல கேட்ட பீப்புள்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து அந்த கஷ்டப்பட்ட டைமில் நிறைய பீப்புளோட ட்ரூ ஃபேஸஸை பார்த்துருப்பீங்க. உங்கள் கூட இருந்து யாரை 100% நம்புனீங்களோ அந்த பர்சனோட ட்ரூ ஃபேஸை பார்த்துருப்பீங்க. இவங்க லைஃப் லாங் என் கூட வருவாங்க, எனக்கு வந்துட்டு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க, எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க, லவ் கொடுப்பாங்க, இவங்க தான் எல்லாமே நினச்சிட்டு அவங்க ஒருத்தவங்களை மட்டும் நீங்கள் ஹோல்டு பண்ணிட்டு மற்றவங்க எல்லாருமே நீங்கள் இக்னோர் பண்ணியிருப்பீங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்திருப்பீங்க. அண்ட் எக்ஸாக்ட்லி அந்த பர்சன் யாரை நீங்கள் அதிக நம்புனீங்களோ அவங்க தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு மெமரிஸை, ஒரு பெரிய லெசனே கொடுத்துருப்பாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்திருக்கலாம், அக்செப்ட் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். பட் ஆனால் வந்துட்டு அந்த ஒரு லெசன் வந்து கண்டிப்பாக வந்து இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு தேவை. பிகாஸ் நீங்கள் வந்து அந்த பர்சனை அதிகமாக நம்பியிருப்பீங்க. இன்ஃபேக்ட் உங்களை விட நீங்கள் அந்த பர்சனை அவ்வளோ டாப் ப்ரையாரிட்டியில் வச்சுருந்துருப்பீங்க. உங்களை நிறைய பேர், ஒரு சில பேருக்குலாம் உங்களை ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் வந்து நீங்கள் அவங்களையுமே இக்னோர் பண்ணிட்டு இந்த பர்சனை மட்டும் தலையில் ரொம்ப ரொம்ப அவங்க தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி இருந்திருப்பீங்க. ஸோ இதிலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லெசன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து என்ன சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு வருஷம் யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷன் பயங்கரமாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சில பீப்புளை விட்டு வெளியே வந்திருப்பீங்க. அவங்க சொல்லி கொடுத்த அவங்களால நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. பட் அந்த ஒரு பிரேக்கப்பாக இருக்கட்டும், அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே திடீர்னு உருவாகினதாக தான் இருக்கும். பிகாஸ் யூனிவர்ஸ்க்கு தெரியும் அவங்க உங்கள் லைஃப்க்கு இனியும் இருந்தால் நீங்கள் க்ரோ ஆக மாட்டீங்க. பிகாஸ் அவங்க உங்கள் லைஃப்பில் இருந்த வரைக்கும் நீங்கள் அவங்கள பற்றி மட்டும்தான் நினச்சிருப்பீங்க, அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருந்தீங்க தவிர உங்களோட ஓன் டேலண்ட் அண்ட் உங்களோட ஓன் லைஃப்பை நீங்கள் மறந்துருப்பீங்க. பட் யூனிவர்ஸ் வந்துட்டு யூ டிசர்வ் மோர். நீங்கள் வந்துட்டு தனியாக வந்து நின்று சாதிக்கணும். அண்ட் அதே மாதிரி உங்களோட லைஃப்பை பார்க்கணும். நீங்கள் வந்து எந்த பர்சன் எவ்வளோ நல்லா டாலரேட் பண்ணீங்களோ அவங்க இஸ் நாட் குட் பர்சன். அவங்க ஒரு டாக்ஸிக் அண்ட் அவங்க ஒரு என்ன சொல்கிறது, காசிப் கைண்ட் ஆஃப் அ பர்சன். அவங்களோட வந்து நீங்களும் வந்து உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ யூனிவர்ஸ் நிறைய சான்சஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இன்ஃபேக்ட் இந்த இயர். பட் நீங்கள் வந்துட்டு யூனிவர்ஸ் கொடுத்த வார்னிங் சைன்ஸ் அது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு எவ்வளோ நடந்தாலும் திருப்பி போயிருப்பீங்க. அண்ட் அது ஃபைனலி யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல லெசனை கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு பீப்புளை, அந்த ஒரு பர்சனை உங்கள் லைஃப்ல இருந்து பிரேக் பண்ணி. ஸோ நிறைய இடங்கள்ல வந்துட்டு ஒரு தெளிவு இருந்திருக்கும். ஒரு அஃப்கோர்ஸ் பிரேக் டவுன், கன்ஃபியூஷன்ஸ், அழுகைகள் இதெல்லாமே இருந்தாலும் இன்னொரு சைடு வந்துட்டு உங்களோட ஓன் லைஃப்பை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களோட வேல்யூ பற்றி கொஞ்சம் தெரிய வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து என்ன செய்யணும், என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவு இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் சைட்லையுமே பார்க்குறப்போ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கும். மோட்டிவேஷனே நல்லாவே கிடைச்சிருக்கும். ரைட். பட் ஆனால் இந்த 2024 வந்துட்டு நீங்கள் நிறைய இடங்கள்ல வந்து தனிமையாக தான் இருந்திருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, இல்லை எங்கேயோ ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக அந்த மாதிரி இல்லாமல் நிறைய இன்விடேஷன்ஸ், நிறைய ஃபங்க்ஷன்ஸ், நிறைய பீப்புளோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க ஆஸ் எ கெஸ்ட். பட் ஆனால் நீங்கள் எதுக்குமே வந்துட்டு போயிருக்க மாட்டீங்க. பிகாஸ் யூ லேர்ன்ட் அ லெசன். ரைட். சரி, இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலி வந்து ஒரு கெரியரில் சக்ஸஸ் பார்க்கணும், கெரியரில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும், நல்ல ஒரு பேரு புகழ் அப்படி இருக்கணும், அந்த ஒரு கோல் பயங்கரமாக இருந்திருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேலே ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2024
பட் வந்துட்டு அவ்வளோ கோல் இருக்குது, அவ்வளோ ஒரு பேஷன் இருக்குது. பட் ஆனால் அது செஞ்சு முடிக்கிறதுக்கு அதை வந்து ரியாலிட்டியில் கொண்டு வரதுக்கு சேலஞ்சஸ் இருந்திருக்கும். ஸோ அதுக்கான ரைட் பீப்புளாக இருக்கட்டும், எல்லா ஒர்க்கும் நீங்களே பண்ணிட்டு அண்ட் ஒரு எனர்ஜி ட்ரைனிங் இருந்திருக்கும். ஐடியாஸ் இருக்குது, பட் ரியாலிட்டியில் போடுறதுக்கு கொண்டு வரதுக்கு ஹெல்ப் இல்லை. ஸோ இதனாலே வந்துட்டு உங்களோட சக்ஸஸை இந்த ஒரு வருஷம் பார்க்க முடிஞ்சிருக்காது. எல்லாமே அப்படியே பாஸ்டில் இருக்குது. உங்கள் ஐடியாஸ் மேற்கொண்டு அப்படி அப்படியே இருக்குது பாஸ்டில். பட் கீப் ட்ரையிங். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும். ஸோ வந்துட்டு பிரேக் டவுன் ஆக வேண்டாம். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை கண்டினியூ பண்ணுங்கள். அந்த பேஷனை விட வேண்டாம். உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஸ்லோவாக தான் எதுவுமே வந்து இருக்கும். பட் ஆனால் அது கிராஜுவலாக நல்ல ஒரு ஸ்டேபிளாக இருக்கும் ஃபார் எவர், ரைட்? உங்களுக்கு எப்படின்னா வந்துட்டு எமோஷன்ஸ் என்னதான் வந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகியிருந்தாலும் ஒரு ஒரு டைமில் வந்துட்டு நல்ல பாசிட்டிவாக இருந்தாலும் ஃப்யூச்சரை நினச்சி 100% பாசிட்டிவாக ஒரு சைடு இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த பாஸ்ட் நினைவுகள் அடிக்கடி வந்துக்கிட்டே போகும். சூழ்நிலைகள் மாறாதான்னு இருந்திருப்பீங்க. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா எனர்ஜி ட்ரைனிங் நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு நடந்திருக்கும். உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தாக இருக்கட்டும், உங்கள் மென்டல் ஹெல்த் அண்ட் எமோஷனல் ஹெல்த் இந்த ஒரு வருஷம் பயங்கர சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஒரு நாளுமே இந்த ஒரு ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸோட போராடிட்டு தான் இருந்திருப்பீங்க. ஓகே, நீங்கள் ஒரு அமைதியாக ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு டே கொண்டாடினேன், இன்னைக்கு நல்லா இருந்துச்சு என்னோட டே, இன்னைக்கு வந்து நான் பீஸ்ஃபுல்லாக தூங்கினேன், இன்னைக்கு நான் ஹாப்பியாக இருக்கேன், அந்த மாதிரியான வார்த்தைகளே இந்த வருஷம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதுக்கு ரீசன் நீங்கள் தான். உங்கள் யூனிவர்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல உங்களுக்கு ஃபேவரும் பண்ணியிருக்காங்க, ஒரு ஒரு சில உண்மைகளும் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் நீங்கள் அந்த பாஸ்ட்டை நினச்சின அந்த ஓவர் திங்கிங் அதுதான் உங்களை வந்து இப்படி கொண்டு வந்திருக்கு. ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மூவ் ஆன் ஆனது வந்து ஸ்டில்லாக ஏற்றுக்க முடியல. அஃப்கோர்ஸ் இப்போ ஒரு ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அது உங்கள் நல்லதுக்கு தான். அது வந்து அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் மாறி இருக்கலாம். அந்த மூவ் ஆன் ஆனது அந்த பர்சன் யாராக வேணா இருக்கலாம். உங்கள் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ரிலேட்டிவ்ஸில் யாருக்கூடியது க்ளோஸாக இருந்து கசின்ஸ் பாண்ட், உங்கள் ஃபேமிலி யாராக வேணா இருந்திருக்கலாம். பட் அந்த பர்சன் இஸ் நாட் குட். ஓகேங்களா? ஸோ அவங்கள விட்டு மூவ் ஆன் ஆனது உங்களுக்கு ரொம்ப பெட்டர்மெண்ட் இருக்குது, எஸ் தெரியும். பட் ஸ்டில் அந்த ஒரு அன்பு பாசம்னு ரொம்ப அதிகமாக வச்சதுனால அந்த பர்சன் மேலே அது வந்து 100% உங்களால் வெளியே வர முடியல. ஏதாவது ஒரு ஹோப் கிடைக்காதான்னு இன்ன வரைக்கும் உட்காந்துருக்கீங்க. பட் ஆனால் வந்துட்டு யூனிவர்ஸ் அப்சல்யூட்லி நோ. தட்ஸ் த ஆன்சர் ஃப்ரம் யூனிவர்ஸ். ஓகேங்களா? ஸோ யா, தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பிங்க் ஃபெதர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். Lessons learned in 2024. Four of Wands, Ten of Cups. Okay. Yes, Ten of Cups. King of Pentacles. So, pile number 3. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் 2024 வந்துட்டு ஏதாவது ஒரு செலிப்ரேஷன், ஏதாவது சக்ஸஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ், ஷார்ட் டேர்ம் சக்ஸஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். அண்ட் ஃப்ரீடம் நல்லாவே இருந்திருக்கும் இந்த ஒரு வருஷம். சரி, நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் சைடு பார்க்குறப்போ நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இவ்வளோ நாளாக வந்துட்டு நீங்கள் ஜாப்லெஸ்ஸாக இருந்திருக்கலாம், நிறைய போராடிட்டு இன்னும் ஜாப் கிடைக்காம சஃபர் ஆகியிருக்கலாம். பட் ஆனால் இந்த ஒரு வருஷம் வந்துட்டு நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. மேபி சோலோ பிஸ்னஸாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், சோலோவாக கூட நீங்கள் ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ ஏர்ன் பண்ணுற ஒரு பிளேஸில் வந்துட்டு இருக்கலாம், விச் இஸ் குட். அது உங்களோட ஓன் எஃபோர்ட் எல்லாமே வந்துட்டு உங்கள் கெரியரை பொறுத்த வரைக்கும்
கம்ப்ளீட்லி வந்துட்டு உங்களோட எஃபோர்ட், உங்களோட ஐடியாஸ், உங்கள் பிளானிங், ரொம்ப நாளாக இருந்த பேஷன் அது. ஸோ அது இந்த வருஷம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ஒரு வருஷம் பார்க்குறப்போ வந்துட்டு பைல் நம்பர் 3க்கு உங்களை நினச்சி நீங்கள் ஹாப்பி ஆகிறதுக்கு, பெருமைப்படுறதுக்கு, செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் சின்ன சின்னதாவது நடந்திருக்கும். ஓகே. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மென்டல் ஃப்ரீடம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். செகண்ட் ஆஃப்ல இருந்து தான், எஸ்பெஷலி இந்த எண்ட் ஆஃப் 2024 அந்த டைமில் வந்துட்டு ஒரு மென்டல் ஃப்ரீடம் அண்ட் கிளாரிட்டி கிடைக்கும். என்ன லைஃப்பில் போயிட்டுருக்கு, அடுத்து என்ன செய்யணும், எதை செஞ்சால் நம்ம லைஃப் பெட்டராக இருக்கும், நம்ம பெட்டராக இருப்போம் அப்படின்ற ஒரு தாட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். அண்ட் ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், உங்கள் லவ்டு ஒன்னோட இருக்க இந்த பாண்டிங் நல்லா இருந்திருக்கும். எஸ்பெஷலி ஃபேமிலின்னு பார்க்குறப்போ வந்துட்டு ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்திருந்தாலும் அது கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணியிருக்காது. உங்களுக்குள்ளே ஏதாவது இருந்திருந்தாலும் அது அப்படி இப்படி சால்வ் ஆகியிருக்கும், பெரிய அளவு பிரேக் ஆகிருக்காது. இன்ஃபேக்ட் வந்து யாருக்கூடையாவது பேசாமல் இருந்திருப்பீங்க, அவங்களோட நீங்கள் வந்து திருப்பி மறுபடியும் பேசிட்டு அண்ட் அந்த பாண்டிங், லவ், கேர் அது வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். அண்ட் வந்து இந்த ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு ஃபேமிலியோட வேல்யூ தெரிஞ்சிருக்கும். ஃபேமிலினா என்ன, எப்படி இருக்கும், அது எப்படி வந்துட்டு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு வேல்யூ தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் அவ்வளோக்கும் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் ஃபேமிலி பற்றி அவ்வளோக்கும் யோசிச்சிருக்க மாட்டீங்க. பட் ஆனால் இந்த ஒரு வருஷம் நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபேமிலியோட வேல்யூ என்னங்கிறது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், முக்கியமாக அது எப்படி வந்து நடத்தணும், செய்யணுங்கிற ஒரு ஸ்ட்ராங் ஐடியாஸ் அண்ட் கிளாரிட்டி இருந்திருக்கும். ஸோ ரொம்ப வந்து ரெஸ்பான்சிபிளாக இருந்திருப்பீங்க. எஸ்பெஷலி வந்துட்டு 2024 மிட்டுக்கு மேலே அந்த எண்டு நியர் பார்த்தீங்களா, அந்த டைம் பீரியடில் வந்துட்டு நிறையவே லேர்ன் பண்ணியிருப்பீங்க. பட் ஸ்டில் வந்துட்டு ஆல்தோ வந்து நிறைய விஷயத்துல இருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க. பைல் நம்பர் 3 உங்களுக்கு 2023 கம்பேர் பண்ணும்போது 24 லாட் பெட்டர். நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கும். நீங்கள் சேஞ்ச் ஆகிருப்பீங்க. நீங்கள் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிருக்கும். அதாவது உங்களுக்கு எப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் மாறி இருப்பீங்க. நீங்கள் மாறினால உங்களை சுற்றி இருந்த ஒரு சில ஃபேக் பீப்புள் அண்ட் அவங்களோட ட்ராமாஸ் எண்ட் ஆகியிருக்கும். ஆனால் அதோட மெமரிஸ் மட்டும்தான் இன்னும் உங்களுக்கு ஹோல்ல இருக்கு. ஸோ இந்த 2024 வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் அந்த லாஸ்ட் இயர் ஃபேஸ் பண்ண அந்த ஒரு டாக்ஸிக் பீப்புளோட ட்ராமாஸ் இந்த ஒரு வருஷம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க டைரக்ட்லி. பட் ஆனால் அந்த லெசனாக இருக்கட்டும், அந்த மெமரிஸ் மட்டும் கம்ப்ளீட் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு இந்த ஒரு வருஷம். ஈவன் ஸ்டில் ஒரு பக்கம் வந்துட்டு அதை நினச்சி நீங்கள் ஹர்ட் ஆகிட்டு ஓவர் திங்கிங்கில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதுதான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். 2023 வந்துட்டு உங்களுக்கு ஒரு மேஜராக ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதோட எஃபெக்ட் தான் வந்துட்டு, அதோட ஒரு மோட்டிவேஷன் தான் வந்துட்டு இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் நான் சொல்வேன். ஏன்னா எஸ், எனக்கு இந்த இதில் இருந்து நிச்சயமாக வந்துட்டு நான் சக்ஸஸ் ஆவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு ஒரு பேஷன் அண்ட் ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இந்த ஒரு வருஷம். உங்களுக்கு ஏர்னிங் வைஸில் பார்க்குறப்போ ஒரு என்ன சொல்கிறது, எக்ஸ்பென்சஸ், இன்கம் எக்ஸ்பென்சஸ் ஈக்குவலாக தான் இருந்திருக்கும். சேவிங்ஸ் லார்ஜாக பண்ணுற அளவுக்கு வந்துட்டு இருந்திருக்காது, ஈக்குவல் எக்ஸ்பென்சஸ் இருந்திருக்கும். அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. எஸ்பெஷலி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை நினச்சி டெஃபினட்டாக வந்துட்டு பெருமைப்படுவாங்க. ஓப்பனாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைனாலுமே எஸ், தே ஆர் ஹாப்பி இன்சைட், மனசுக்குள்ளே ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருஷம் நல்லா இருக்குது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லாவே தெரியுது. பட் அந்த பாஸ்ட் அட்டாச்மெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த மெமரிஸ், தாட்ஸ் அது மட்டும் பிரேக் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் இன்னும் உங்களுக்கு வந்துட்டு நல்லா இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.